அனைவருக்கும் வாங்க. குழலியின் கண்ணீர் கதை பார்ட் 2. பிறந்தநாளை சிம்பிளாக கொண்டாடி முடிச்சிட்டாங்க அவங்க மகனோட பிறந்தநாளை. அந்த குழந்தை அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த குழலியை பற்றி நான் சொல்லவே இல்லைல்ல உங்களுக்கு. குழலி அவ்வளோ அழகு, அழகுனா அழகு, அவ்வளவு அழகு, அவ்வளோ நீட்டு முடி, நல்ல அடர்த்தியான முடி, தேவதையாட்டம் இருக்காங்க அந்த அக்கா. இப்போவே இப்படி இருக்காங்க அப்படின்னா வயசு பொண்ணாக இருக்கும்போது அவங்க எப்படி இருந்திருப்பாங்க பாருங்கள். இந்த அழகில் மயங்கி காதலித்த கணவர் அடடா, அந்த காதல் எங்கே போச்சு இப்போது, அந்த பாசம் எங்கே போச்சு இப்போது அப்படின்னு அந்த அக்காவோட ஏக்கம் அந்த கண்ணில் தெரியுதுங்க. தன்னை அவ்வளோ நேசிப்பாராம் அவங்க கணவர். லவ்னா லவ், அவ்வளோ லவ் அவங்களுக்குள்ளன்னு நினைக்கிறேங்க. அந்த அக்கா சொல்லும்போதே அவங்க கண்ணில் பெருக்கெடுத்து ஓடுது ஆறா கண்ணீர். என்னை அவ்வளோ நேசிப்பான் அவன், நானும் அவனோ நேசிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் என்ன சொன்னாலும், நான் எவ்வளோ திட்டினாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டான் யார்கிட்டையும். அவன் எனக்காக எது வேணாலும் செய்வான். என்னோடய சந்தோஷம் அவனுக்கு முக்கியமாக தெரிஞ்சுது. என்னை அப்படி பாதுகாப்பான். ஒரு பொக்கிஷமாட்டம் என்னை வச்சுப்பான் கண்ணுக்குள்ளே வச்சு அப்படின்னு அவங்க காதல் கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க அந்த குழலியக்கா. நல்லா தான் இருந்துச்சு கேட்கும்போது. ஆனால் அந்த ஏக்கங்கள் அவங்க கண்ணில் எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது. அவங்க காதலிக்கும் தருணத்தில் எங்கே போனாங்க, எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க, அந்த அனுபவத்தை பற்றி அவங்க சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு காதலர்களை பார்த்துருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு அவங்களோடது காவிய காதலாக இருந்திருக்குங்க. இப்படியும் ஒரு மனுஷன் ஒரு பெண்ணை காதலிக்க முடியுமான்ற அளவுக்கு அவ்வளோ பாசம் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துருக்காரு. என்ன அவங்களோட தேவைகள் அவங்க கேட்காமலே செஞ்சுருக்காரு. அவங்க அப்பா அம்மா அவங்கள பார்த்துக்கிட்டதை விட அவ்வளோ ஒரு அப்பா அம்மாவோட பாசம், அண்ணன் தம்பியோட பாசம், எல்லாரோடைய பாசத்தையும் மறக்கடிக்கிற அளவுக்கு அவரோட காதல் இருந்திருக்கு. அந்த அக்கா சொல்கிறாங்க, நான் என்னோட உலகத்தை மறந்துட்டேன், என் அப்பா அம்மாவை மறந்துட்டேன், என் கூட பிறந்தவங்கள மறந்துட்டேன். அந்த அளவுக்கு என்னை நேசித்தார் அவர், ரொம்ப நல்ல மனிதரும் கூட அவர் அப்படின்னு சொன்னாங்க அந்த அக்கா. நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு அவங்க காதல் கதை. அப்புறம் பெற்றவங்க கிட்ட போராடி கல்யாணமாகவும் முடிஞ்சிச்சு. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு கோவம் வந்தால் நான் அவங்கள திட்ட மாட்டேன், ஆனால் அவங்கள பேசாமல் அவங்கள அவாய்ட் பண்ணுவேன். அதுக்கே அவங்க ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. ரோடுன்னு கூட பார்க்காம என் காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. என்னை பார்க்காம என்கிட்ட பேசாமல் அவங்களால இருக்கவே முடியாது. எனக்கும் அவங்கள பார்க்காம பேசாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் நாங்கள் உயிர்க்குயிராக நேசித்தோம். என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு கற்றுக்கிட்ட அவருக்கு திடீர்னு ஏன் இந்த மனமாற்றம் வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கான காரணமும் எனக்கு தெரியாமல் நான் தவிச்ச தவிப்புகள் சொல்ல முடியாத தவிப்பு தான் அது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காதல் இது வரைக்கும் யாருக்கும் கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ காதலை கொடுத்த என்னோட கணவன் இப்போ இது முழுசாக வேற ஒருத்தவங்களுக்காக என்னை வெறுக்கக்கூடிய நேரம் வரும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு அந்த அக்கா டக்குன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. காலமும் நேரமும் எவ்வளோ வேகமாக ஓடுது பார்த்தீங்களா. உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு கணவன் இப்போது தன் மனைவிக்கு என்ன உடம்பு முடியலையா, அவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு அந்த காதல்ன்றது அதிகமாக கிடைச்சாலும் நமக்கு பிரச்சனை தான், அது கிடைக்கலனாலும் பிரச்சனை தான். அது தெளிவாக புரிஞ்சுது. அந்த அக்காவோட கண்கள் ஒரு குளமாக மாறும்போது அவ்வளோ அழகு அந்த அக்கா. எனக்கே அவங்கள பார்த்தா ஆசையாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ அழகு.
கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நிறைய இனிமையான கதைகளும் இருக்குது அவங்களுக்கு. அவங்க கல்யாண கதை, காதல் கதை இதிலெல்லாம் தன்னோட மனைவியை உட்கார வச்சு சமைச்சு கொடுக்குறதுலேருந்து, துணி துவைச்சி கொடுக்குறதுலேருந்து எல்லா வேலைகளும் செஞ்சுருக்காங்க அந்த அண்ணா. குழலியின் கணவன். நல்ல மனிதர்களுக்குள்ள எப்படி இந்த மனமாற்றம் வருது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வலிக்குது எனக்கு பயங்கரமாக. நமக்கு கேட்குற நமக்கே இவ்வளோ வலிக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் சொல்லுங்களேன். இந்த மாதிரி ஒரு தம்பதி யாருமே பார்த்ததில்ல. இவங்கள பார்த்து வயிற்றெரிச்சல் படுற நிறைய ஃபேமிலி இருந்திருக்காங்க. அதாங்க கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க இவங்க 2 பேரும். அந்யோன்யமாக, பாசமாக, அன்பு, அக்கறையாக வாழ்ந்திருக்காங்க. யார் கண்ணு பட்டுச்சோங்க. இப்போ அந்த காதல் எங்கே, அந்த கணவன் எங்கே அப்படின்றது தெரியாமல் அவங்க தவிச்ச தவிப்பு இருக்குது பார்த்தீங்களா. அதாவது ஒரு விஷயம் நமக்கு இல்லைன்னா கூட அந்த ஏக்கம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். பரவாயில்ல விடு அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது நம்மக்கிட்ட, ஆனால் அது நமக்கானது இல்லை அப்படின்னும்போது எப்படி இருக்கும் பாருங்களேன். சொல்லில் அடங்காத கவலைகள் அவங்களுக்குள்ள. ஆனாலும் அந்த அக்காவுக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்குது, தன் கணவன் பழையபடி நம்மளை நேசிப்பார் அப்படின்ற ஏக்கத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களோட காத்திருப்பு வீணுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அக்கா சொல்ல வந்தது என்னன்னா, அவங்க ரொம்ப தூரம் என்னை தாண்டி போயிட்டாங்க. என்னோடய நினைவுகள் அவங்களுக்கு இருக்கான்றது கூட எனக்கு தெரியல. ஆனால் அவங்களோட நினைவுகளை என்னோடய மனசு ஃபுல்லாக தேக்கி வச்சு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்காக. என்னோடய நினைவுகள் நிஜமாகும். அதனால் உண்மையாக நம்ம எதை யோசிக்கிறோமோ அது நடக்கும்க்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க அவங்க அப்படின்னு என்னால் ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடிஞ்சுது அவங்களுக்கு. வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியல. நல்லா வாழ்ந்தவங்க கஷ்டப்படும் போது அதை பார்க்க முடியாதுங்க. நம்மளாலேயே பார்க்க முடியாதுன்னும் போது அவங்க எவ்வளோ வலிகளை அனுபவிச்சிருப்பாங்க சொல்லுங்கள். என்னங்க இது வாழ்க்கை. அன்பு, காதல், பாசம், அக்கறை இதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு மனிதன் இப்போ எனக்கு மனைவியே வேண்டாம், குழந்தைகளும் வேண்டாம், என்னோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏன் இவ்வளோ மட்டமாக மாறிடுறாங்கன்னு நினைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. காலங்கள் நிறைய கடந்து போயிடுது. ஆனால் அந்த அக்காவோட மனசில் அவங்களோட காதலை தேக்கி வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க காதல் நிஜமாகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். பார்க்கலாம், திரும்ப வருவாங்க. அவங்க வாழ்க்கையை மறுபடியும் அவங்க புதுப்பிச்சு வாழறாங்களா இல்லையான்றதை பார்ப்போம். இதுக்கு நடுவில் ஒரு பெண்மணி தனியாக இருந்து வாழ்க்கையை வாழறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்களேன். தனிமை அப்படின்றது எவ்வளோ கொடுமை சொல்லுங்களேன். எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் தனிமைன்றது மிகப்பெரிய கொடுமை. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கானவங்க உங்ககிட்ட வந்துடுவாங்கன்னு முட்டாள்தனமாக ஏன்க்கா இவ்வளோ நாள் யோசித்து வெயிட் பண்ணுறீங்க? உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்து போயிருக்கலாமே, வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு கேட்டேன். என்னோடது முழுசாக அவர் மேலே மட்டுமே இருக்கக்கூடிய காதல். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி என்னை நான் மாற்றிக்க மாட்டேன். அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் வந்தாலும் வரலைனாலும் என்னோட காதல் அவருக்காக மட்டும்தான் அப்படின்னாங்க அந்த அக்காவோட வெகுளித்தனத்தை நினச்சி எனக்கு கோபமாக வந்துச்சு. இப்படியும் ஒரு பெண்மணி ஒரு மனிதரை நேசிக்க முடியுமா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மனிதர் அந்த அம்மாவை நேசிச்சிருக்கார் ஒரு காலத்தில். அதை அவங்களால மறக்க முடியல. அந்த நினைவுகளை வச்சு மட்டுமே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவரோட நினைவுகளை வச்சு அவர் திரும்ப வருவார் அப்படின்னு பார்க்கலாம்.
காலம்தான் பதில் சொல்லணும். இதுக்கு நடுவுல எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துன்பங்கள். வாழ்க்கைன்னா சும்மா இல்லைங்க. பணங்காசு இருந்தா மட்டும் நிம்மதி வந்துராது. ஆனா பணங்காசு இல்லாமலும் நிம்மதி வராது. இல்லைங்களா? ஒரு பெண்மணி தன்னோட குழந்தைய வச்சுக்கிட்டு, தன் கணவனோட அன்பு இல்லாம, அவனோட அக்கறை இல்லாம, அவனோட தேவைகள் இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா. சொல்லுங்களேன். ஆனாலும் அவங்களோட அந்த பழைய காதலை தேக்கி வச்சுக்கிட்டே அவங்க ஒரு வீர பெண்மணி மாதிரி வைராக்கியமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் நேசித்த மனிதர். அவர் என்ன பண்ணாலும் அவரை நான் மறக்க முடியாது. என் வீட்டில் எல்லாரும் சொல்லி பார்த்துட்டாங்க. அவங்க தான் பிரிஞ்சு போயிட்டாங்களே, உன்னோட வாழ்க்கையை நீ பாரு, நீ ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கோ, தேர்ந்தெடுத்துக்கோ, மறுமணம் பண்ணிக்கோ, இவ்வளவும் சொல்லி பார்த்துருக்காங்க. வேணாம், என்னை நேசித்த என்னோட கணவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவனுக்காக மட்டுமே நான் வாழுறேன், அவனுக்காக மட்டுமே பூ வச்சுக்கிறேன், அவனுக்காக மட்டுமே பொட்டு வச்சுக்கிறேன். என்னோட வாழ்க்கையை அவனோட நினைவுகளோடு நான் கடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கண்ணீர் அப்படியே குளமாக நின்று அவங்க கண்களை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். பார்ட் 3ல பார்க்கலாம் அடுத்த கதையை. நன்றி.